ஸ்ரீ பத்ரா ஆன்மீக அன்பர்களுக்கு காளி உபாசகராகிய எம்.கே. பாஞ்சரத்னம் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைத்து வளங்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த சேனலை ஆரம்பித்து உங்கள் மேன்மை அடைவதற்கான எளிய வழிமுறைகளை எங்களால் இயன்ற அளவு உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். இன்றைய பதிப்பத்தில் கடகராசி அப்படின்னும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக கடகராசிக்கு முத்து அப்படின்னு சொல்வார்கள். இது தாயை குறிக்கக்கூடிய இடம், தாய் ஸ்தானம். இந்த கடகராசிக்கு என்ன அப்படின்னா 3 கிரகங்கள் தான் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடியது. ஒன்று சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய இடம். 2 குரு பகவான் உச்சம் பெற்ற இடம். 3 புத பகவான் நட்பாக உள்ள இடம். மற்ற அனைத்து கிரகங்களும் சரியில்லாத நிலை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும். மனைவி ஸ்தானம், பெண்கள் தாய் ஸ்தானம், சகோதரி ஸ்தானம், சந்திரன் மனநிலை ஸ்தானம், எல்லா விதமான யோகங்களும் பெற வேண்டும். ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்தால் நிச்சயமாக நமக்கு நடக்கும் அப்படின்னா, முத்து அதற்கூட கனக புஷ்பராகம் இரண்டும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று, ரைட்டு லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா உன் ஆட்சி உன் உச்சம் பிரச்சனை கிடையாது. இந்த மோதிரம் 2 கண்கள் போல இந்த 2 கற்களையும் பதிவு, முத்தையும் கனக புஷ்பராகத்தையும் பதிவு செய்து கொண்டு அவர்கள் இந்த மோதிரத்தை அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும். 100க்கு 100 உண்மையான பலன் எந்த விரையில் அணிந்தால் கிடைக்கும். பொதுவாக குரு சந்திர யோகம் ஆள்காட்டி விரல் அல்லது 2ஆம் இடத்துல மோதிர விரல், இது எதுல செய்தால் நல்லது? தங்கத்தில் தான் செய்தால்தான் நல்ல பலன் கிடைக்கும். அப்படி கொஞ்சம் வசதி இல்லாதவர் 5 பொன் செய்து கொண்டு போடலாம். வெள்ளி பயன்படுத்துதல் கூடாது, வெள்ளை உலோகங்கள் பயன்படுத்தக்கூடாது. நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சொன்னது போல் கனக புஷ்பராகத்துடன் முத்து பதித்த மோதிரத்தை அணிந்தால் ஆச்சரியப்படும்படியாக 100க்கு 100% அவர்கள் வாழ்க்கையில் பெரிய திறப்பங்கள், தொழில், மனநிலையில் இருக்க குழப்பங்கள் நீங்கி தொழில் மேன்மை, தாய் ஆரோக்கியம், சகோதரி ஆரோக்கியம், குடும்பத்தில் மனைவி ஆரோக்கியம், பெண் குழந்தைகளால் நன்மை, அனைத்து விதமான ஸ்தானங்களும் மிக நல்ல நிலையில் வரும். எந்த ஓரையில் இந்த மோதிரத்தை அணிந்தால்? சந்திர ஓரை, குரு ஓரை, இந்த 2 ஓரைகளில் எப்பொழுது வந்தாலும் அந்த ஓரைகளில் அணிந்தால் மிக பெரிய வளர்ச்சி அடையலாம். வலது கை மிக யோகம் பெற்றது. இவர்களுக்கு இன்னும் ஒன்று என்னென்றால், முத்தும் கனக புஷ்பராகவும் சேர்ந்த மாலை கழுத்தில் அணிந்திருந்தால் கூட மிக நல்லது. நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அவர்கள் கொடுக்கும். ஆகவே கடகராசி அன்பர்களே, கவலையை விடுங்கள். நீங்கள் நட்சத்திரத்தை பற்றி கவலைவிட வேண்டாம். ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடிய உச்சமும் ஆட்சியும் பெற்ற சந்திரனும் குரு பகவானும் இருக்கும்பொழுது அவர்களுக்கு உண்டான ரத்தினங்களை 2, நான் சொன்னது போல் 1 போடக்கூடாது. முத்து கூட கனக புஷ்பராகம் பக்கத்தில் வலது பக்கம் இடது பக்கம் வைத்து தங்கத்தில் அணிந்தால் 100க்கு 100% உச்சம். ஏன்னால் குரு உச்சம்னால நல்ல இடத்துல இருக்கார், ஆட்சி இதில் இருக்காரு, அவருடைய ஸ்தானம் நல்ல இடத்துல இருக்கு. சந்திர பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. ஸோ ஆட்சியும் உச்சமும் இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால் 2 கிரகங்களும் அந்த நிலையில் இருப்பதனால் நீங்கள் கண்டிப்பாக
உங்களுடைய ஆள்காட்டி விரலில் அல்லது மோதிர விரலில் வலக்கையில் அணியுங்கள். குரு ஓரை, சந்திர ஓரை. ஆச்சரியப்படும்படியாக மேன்மைகள் உங்களுக்கு 21 நாட்கள் வரும். ஆச்சரியப்பட்டு நீங்கள் சொல்லுவீர்கள் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எம்கே பாஞ்சரத்னம். இதை சப்ஸ்கிரைப் செய்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் போடும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க வேண்டும். கொடுக்கப்பட்ட உள்ள பட்டனை பெல்லை அழுத்தி எங்கள் பதிவுகளை பார்த்து நீங்கள் நல்ல பயன்பெற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்ததில் சிம்மராசி நேயர்களுக்கு உண்டானவற்றை நாங்கள் சொல்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.